வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு ஓகே இன்னைக்கு வந்து பொம்பளை கெட்டப் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் காலேஜில் வந்து ஓணம் செலிப்ரேஷன். ஸோ அதுக்காக வந்து எங்களோட ட்ரெஸ் கோட் இது தான். ஸோ எனக்கு ஒரு டவுட், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களை நான் இன்ட்ரோ பண்ணுறேன். வாங்க எல்லாரும் வாங்க கேமராக்குள்ள. ஓடி ஹாய். வாமா எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கவா? ஓகே, ஓணம் ஃபெஸ்டிவலுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? கேரளா சாரி. ஓகே, அவங்களோட ஃபெஸ்டிவலை நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஃபெஸ்டிவல் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்களா? இல்லை. நம்ம ஏன் பண்ணுறோம்? சும்மா தெரியல. நான் இதை ரெடி ஆகும்போது நினச்சேன், அவங்க ஏன் பண்ண மாட்டேறாங்க, நம்ம ஏன் பண்ணுறோன்னு. சரி ஓகே, நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் கேர்ள்ஸ்லாம் செம்மையாக வந்திருக்காங்க. மேடம் வந்து சுடிதார், கண்ணு முடி செம்மையாக இருக்கு. ஐ மேக்கப் திஷா, தியா, மோகனப்பிரியா, ஜனனி, கீர்த்தனா, பிரசன்னப்பிரியா, ரவுடி அஸ்வினி. ஓகே, நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இன்றைக்கி நான் வந்து vlog வந்து சீக்கிரமாக கிளம்பிடுவேன். வரேன் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறேன். ஓகே, காலேஜில் வந்து கீழே வந்து அந்த பூக்கோலம்லாம் போடுவாங்கல்ல கிரவுண்டில், வந்து அந்த காம்படிஷனாக இல்லை ஈவெண்ட்டான்னு தெரியல எனக்கு. ஸோ அது வந்து நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் செண்டை மேளம் அதெல்லாம் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் இல்லை, எனக்கு வந்து ஒரு ப்ரைடல் மேக்கப் இருந்தது. ஸோ அதே டேட்டில் நான் வந்து ஒரு 2 hours மட்டும் காலேஜில் இருந்துட்டு, ஏன்னா நேற்று எனக்கு கிளாஸஸ்லாம் இல்லை, ஆனால் அட்டண்டன்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜாலியாக கிளம்பிட்டேன். ஹேர் ஸ்டைல் வந்து பிரியா நல்லா போடுவாள். ஸோ அதனால் பிரியா கிட்ட சொல்லி ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஜாலியாக இருந்தது. இவங்க எல்லாமே வந்து என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்றதுனால இவங்களும் ஸ்டூடெண்ட்டாக நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் பிரியா, ஜெனி, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இந்த மாதிரி கேரளா அவுட்ஃபிட்டில் வந்திருந்தோம். இவங்க எல்லாருமே ஆக்சுவலி இன்றைக்கி தானே ஓணம் 5th, இன்றைக்கி வருவாங்க. எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இன்றைக்கி தான் எனக்கு மேக்கப் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பாயை சொல்லிவிட்டு ஃபுல்லாக காலேஜ் ஃபுல்லாகவே வந்து ஒரே கேரளா சாரீஸ் தான். அப்புறம் ரோட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் காலேஜ் மட்டும் இல்லை, நிறைய காலேஜு, ஆஃபீஸு எல்லாருமே வந்து நம்ம கேரளா சாரீ கட்டிட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து லஞ்சு கூட எடுத்துக்கல, செம்ம டைம் ஆகிடுச்சு. அதனால் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். அங்கே போயிட்டு ஏன்னா போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட எனக்கு 1.25 மணி நேரம் ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஹாஃபில் போகிறதுக்கே. ஸோ ஆப்போசிட்டில் எப்படி போச்சு பார்த்தீங்களா? ஸோ செம்மையாக போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் சாரீ வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து கோல்டு ஜுவல்ஸ் தான் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு ஆட்டோக்காரனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூப்பிட்டு வந்துட்டார்.